ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். மிகப்பெரிய பொறுப்பை என்னிடம் தந்திருக்கிறாய் என் பிள்ளையே. எல்லாம் சரிவர நடக்க ஒரு முறை இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேட்டுவிடு. என்னுடைய உதவி சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை உதாசீனம் செய்து விடாதே என் பிள்ளையே. இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிச்சயமாக நிகழும். நல்ல மனம் படைத்த உனக்கு இப்படித்தான் என்னுடைய உதவி கிடைக்கும். இதை முழுவதுமாக கேள். என்ன கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டால் உன் முகம் மலரும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான். அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை.
கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பேன். எப்பொழுதுமே ஏதாகுமோ என்னாகுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை உடனே திறம்பட செய்துவிடு.
அது வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த பதற்றமும் குழப்பமும் வேண்டவே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன், எப்பொழுதும் வெற்றிகரமாக. உன்னுடைய பிரார்த்தனைகள், தேவைகள், மனக்குழப்பங்கள், உன் கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் பிரார்த்தனையாக என் காலடியில் வைத்துவிடு. நான் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் மிகுந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறேன். மிக பிரகாசமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுகிறேன். என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது என்ன என்பதை நான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் மனதிற்கு என்ன தேவை, அதைவிட மிகவும் முக்கியமாக உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பதை நான் யோசித்து முடிவெடுத்து விட்டேன். அதற்கான வேலை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்தது. இனியும் என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகரும். எனவே நீ பயப்படவோ குழம்பவோ வேதனைப்படவோ போராடவோ எதுவுமே தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்வழியில் வாழ வைப்பதற்காகவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீ நினைத்ததற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும். கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் காத்திருந்த நீ இனி முழு மன நிறைவை, மன நிம்மதியை பெறப்போகிறாய். உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீணாகாது என் குழந்தையே. உனக்கான பலனோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அதுவரை பொறுமையான பக்தியாக உன் மன நிம்மதியை பாதுகாத்து வைத்துக்கொள். ஏனென்றால் சந்தோஷம் உன்னை நெருங்கும் பொழுது மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உனக்கு வரும் சந்தோஷத்தை உன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? எனவே மனதை முதலில் பக்குவமாக வைத்துக்கொள். இது நாள் வரை உன் வாழ்விலும் உன் மனதிலிருந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடமே பத்திரமாக இருக்கட்டும். மறந்தும் கூட அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விடாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீ செய்த கர்ம வினையால் தான் நடந்தது என்பதை புரிந்து கொள். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் அப்படித்தான் நடக்கும். எனவே நீ வருத்தப்படுவதாலோ, கண்ணை சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே எங்கும் மாறப்போவதே இல்லை. நீ கண்ணீர் சிந்துவதால் எதுவாவது மாறப்போகிறது என்றால் கண்ணீரை அதிகமாக சிந்துவிட்டு போகலாமே. ஆனால் எதுவுமே மாற முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உன் கண்ணீரை வீணடிப்பதால் மட்டும் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்ற நம்பிக்கையில், என்ற அதீத நம்பிக்கையில் யாரையுமே நோக்கி ஓடாதே. உன் பிரச்சனைக்கான தீர்விற்காக ஒருவரிடம் ஓடிதான் அந்த பிரச்சனை தீர்ந்தது என்று எப்பொழுதுமே நினைக்கவே வேண்டாம். நீ அவர்களிடம் சென்றதால் தான் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்திருக்கிறது என்று உண்மையல்ல. உன் விளைவுக்கான நேரம் வந்திருக்கிறது. உன் பிரச்சனை தீர்வதற்கான நேரம் உனக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீ அவர்களிடம் போயிருக்கிறாய். அதனால்தான் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்களிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் அனைவரும் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதற்கான தீர்வு கிடைக்காமல் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல நேரம் வரும் பொழுது, வந்திருக்கும் பொழுது நீ எங்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துதான் இருக்கும். உனக்கு காரணம் புரிகிறதா?
உன் அருகிலும் உன்னுள்ளேயும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரச்சனைக்கான தீர்வை அதற்கான நேரம் வரும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நீ மற்றவர்களை தேடி எப்பொழுதும் ஓட மாட்டாய். உன் கண்ணீரை வீணடிக்க மாட்டாய். உன் நம்பிக்கையை இழந்து விடவும் மாட்டாய். உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் தானே. எப்பொழுதும் உனக்கு நான் துணை இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு பலிக்கும். எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், என்ன சூழ்நிலையில் யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு துணையாக பக்க பலமாக நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். கவலை கொள்ளாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நேற்று நடந்தது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இன்று நடந்து கொண்டிருப்பது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நாளை நடக்கப் போவது ஏற்கனவே திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும். எனவே எதுவுமே உன் கையில் இல்லை. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆடிவிடவும் முடியாது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது பசித்த வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான். உடைந்த மனம் உடைந்து இருக்கிறது என்றால், மனம் வேதனையாக இருக்கிறது என்றால், மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்றால், அந்த மனம்தான் விலை மதிப்பே இல்லாத பாடங்களை மிக அதிகமாக கற்றுத்தருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த பாடங்களை வைத்து நீ உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை காணலாம், வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம் என்பதில் இருக்கிறது உன்னுடைய அழகிய வாழ்க்கை. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். கட்டாயமாக அமைய வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எனவே முற்றுப்புள்ளியை கட்டாயமாக உன் வாழ்க்கையில் தேவையான இடத்தில் வைத்துவிடு. வைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. மனிதனை பேச வைப்பதும் பணம்தான். பேசாமல் அதே மனிதனை விலக வைப்பதும் அதே பணம்தான். ஆனால் வாழ்க்கையே பணமாகிவிடாது பிள்ளையே. வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் வாழ்க்கையே பணமாகி விடாது. இதை உணர்ந்தவன் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசமாக்கிக் கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு பல வருடங்கள் உனக்கு இருக்கிறது. அதில் நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். ஆனால் அனைத்தும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நிமிடங்களே போதும். நீ வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஒரே நொடி போதும். ஒரே நொடி போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையே மாறப்போகும் மிக அற்புத தருணம் இதோ வந்துவிட்டது. துவாரகாமாயிலிருந்து நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறத் துவங்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன் வாழ்க்கையே மாறப்போகிறது மிக பிரகாசமாக. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கான கிழக்கு வெளுக்கவே வெளுக்காது. லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கான குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிப்பார்கள். வாழ்க்கையில் இலக்கே இல்லாதவர்கள், ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் எப்பொழுதும் தன்னை விட உயர்பவர்களை கீழே இருந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருப்பவர்களே தவிர அவர்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி சிறிது கூட கவலையே படாதே. எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறது என்பதை முழுமையாக நினைவில் வைத்துக்கொள்.
விதியின் செயலால் எல்லாம் கடந்து போகட்டும் என்று அமைதியாக நடப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிரு. உனக்கு நடப்பது நீ நினைப்பதற்கு மேலாக உனக்கு நன்மையாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் அதை மாற்றி வைத்து மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். தவறாக செல்லும் பாதையில் நீ பயணித்தால் உன்னை ஒரு புறாவின் கால்களில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து உன்னை சரியான பாதையில் பயணிக்க வைப்பேன். எனவே எது வந்தாலும் பயந்து விடாதே, தைரியமாக எதிர்நோக்கினில், நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இருந்து பார். எல்லாமே உனக்கு வசமாகும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நேரத்திற்காக காத்திரு. அதுவரை பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நான் நிகழ்த்தும் வரை என்னுடைய பிடிக்குள் அப்படியே அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்வில் நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் மாற்றி காட்டப் போகிறேன். உன் தலையெழுத்தையே நான் மாற்றி காட்டுவேன். கன நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு.